ஒரு கிராமத்தில ஒரு குண்டான தவளையும் ஒரு ஒல்லியான தவளையும் இருந்தார்கள். இருவரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் உணவுக்காக தேடிக்கொண்டு சென்ற அவர்கள் ஒரு பால்குடத்தை பார்த்தார்கள். பயங்கரமான உற்சாகத்துடன் அதன் மீது ஏறினார்கள். ஆனால் எதிர்பாராத விஷயம் நடந்தது. அவர்கள் இருவரும் அந்த பால்குடத்தின் உள்ளே விழுந்துவிட்டார்கள். அப்போது குண்டான தவளை மனம் ஆழுத்தத்துடன், நாம் இப்போது சாகப்போகிறோம் நண்பா என்று சொல்லா. அப்போது ஒல்லியான தவளை ஊக்கம் தரும் குரலில், நம்பிக்கை இழக்காதே நண்பா, தொடர்ந்து மிதக்க முயற்சி செய். யாராவது நம்மை காப்பாற்ற வரலாம். ஆனால் யாரும் வரவில்லை. பால்குடம் ஆழமாக இருந்ததால் அவர்கள் மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தார்கள். அப்போது குண்டான தவளை மனசோர்வுடன், இன்று ஞாயிறு, யாரும் வரமாட்டார்கள். இனி என்னால் முடியாது. நான் மூழ்கி விடுவேன் நண்பா சொல்லா. அப்போது ஒல்லியான தவளை உற்சாகமாக அவனோடு, அட நண்பா, அப்படி சொல்லாதே, முயற்சி விடாதே, நம்மால் முடியும். அவன் தொடர்ந்து மிதந்து கொண்டே இருந்தான். அப்போ திடீரென ஒல்லியான தவளை, ஏய், இது என்ன? என் காலடியில் உறுதியானதா என்னவோ? பால் வெண்ணையாக மாறியிருந்தது. வெண்ணையில் பிடித்துக்கொண்டு அவன் வெளியே பாய்ந்தான். அவன் வெற்றி பெற்றான். ஒல்லியான தவளை உயிர் தப்பினான். அவன் கடுமையாக உழைத்ததற்கும் விடாமுயற்சிக்கும் வெற்றி கிடைத்தது. விடா நம்பிக்கை ஒருபோதும் தோல்வியடையாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களும் இந்த கதையிலிருந்து ஒரு உற்சாகத்தை பெறட்டும். இன்னும் பல ஆழமான கதைகளோடு நாம் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் தூய தமிழன்.